ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் கவலை வேண்டாம் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஷார்ட் ரிவ்யூ வேணும்னு நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ரிவ்யூ. அதற்கு முன்பாக ஸ்டாச்சுட்டரி வார்னிங். அது எதுக்குன்னா இந்த படத்தை பற்றி தான். ஏன்னா குடியை கெடுக்கும், உடல் நலத்துக்கு தீங்கானது, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். வெளிநாட்டு படங்கள் மாதிரி உலக திரைப்படங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் வரவே இல்லை. தமிழில் வர்ற படங்கள் எல்லாமே மசாலா டம்ப்பு அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களுக்கு இந்த படம் கிடையாது. ஒன்று, தமிழில் ஒரே மாதிரி டைப்பான திரைப்படங்கள் தான் வருது, வேறு எந்த மாதிரியான ஒரு புதுமையான திரைப்படங்களே வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் அவங்களுக்கான படமும் இது கிடையாது. செக்ஸ் ஜோக் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். பட் இப்படி நேர்மையாக சொல்கிறதுக்கே இங்கே வந்து நிறைய பேருக்கு தயக்கம். செக்ஸ்னா அப்படின்னோம். ஆனால் நம்ம தான் வந்து மக்கள் தொகையில் அதிகமாக இருப்போம், எய்ட்ஸ்லேயும் நம்ம தான் அதிகமாக இருந்தோம். அதெல்லாம் கேவலமான விஷயம் தான் வச்சுக்காங்களேன். வெளிப்படையாக பிடித்த விஷயத்தை கூட சொல்கிறதுக்கு இங்கே நிறைய யோசிப்பான். இந்த படம் செக்ஸ் ஜோக்குகளை அதிகமாக கொண்ட ஒரு ஜாலியான ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படம். ஸோ செக்ஸ் ஜோக் எனக்கு பிடிக்கும், நான் ரொமான்டிக்கான மூவிஸில் நான் பார்ப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக இது உங்களுக்கான படம். ஐயோ செக்ஸ் ஜோக், ஐயோ அசிங்கம், ஐயோ சமூகம் கெட்டு போகிறதுக்கு காரணமே அதுதான், ஆச்சா பூச்சா அப்படின்னு பேச இது உங்களுக்கான படம் இல்லை. அது தவிர்த்து இது யூஏ சர்டிஃபிகேட் படம். 12 இயர்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய படம் நடிகளும் ஒரு 3 சீன்னா அதில் வந்து எப்படியும் வந்து 4 ஜோக்காவது இந்த மாதிரி ஒரு ஜோக்கு வச்சிடுறாங்க. முழுக்க நினைஞ்சதுக்கப்புறம் நம்ம முக்காடு எதுக்கு அப்படின்ட்டு செம்ம கலாய்ச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியான, ஒரு யூத்ஃபுல்லான, ஒரு கிளாஸியான, சினிமோகிராஃபி வைஸ் ரொம்ப ஜாலியான ஒரு சந்தோஷமான ஒரு படத்தை பார்த்து ஒரு திருப்தி இருந்தது. அதனால் கவலை வேண்டாம். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு கவலையே இருக்காது. நொட்டை சொல்லு பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. அதுதான் முன்னாடியே ஸ்டாச்சுட்டரி வார்னிங் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ரைட், திஸ் இஸ் அவர் ஷார்ட் ரிவ்யூ, ஜாக்கி சினிமா ஷார்ட் ரிவ்யூ. ரைட், இப்போ விரிவான விமர்சனத்துக்கு போகலாம். படம் பார்க்குறவங்களாம், படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதோடு அப்பீட் ஆகிக்கங்க. இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக இந்த திரைப்படத்தை பற்றி அலசலாம். ஹாலிவுட் திரைப்படங்களில் வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி மெலோ ட்ராமாவாக இருக்கும். ஆனால் அதில் நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க. என்ன வெளியில் பேசுகிறாங்களோ அந்த விஷயத்தை தான் வெளிப்படையாக உடச்சி பேசுவாங்க. பட் இங்கே அப்படியான புரிதல் இங்கே வந்து கிடையவே கிடையாது. இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசணும்னா அதுக்கு நம்ம நிறைய முன்னேற்பாடுகளையும், இவன் அப்படி நினைப்பானோ, அவன் அப்படி நினைப்பானோ, இவன் அப்படி நினச்சிக்குவானோ அப்படின்ற நினச்சியே உலகத்துக்காக வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இங்கே வாழற கூட்டம் நிறையவே உண்டு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்டார் மூவிஸில் நிறைய படங்களுக்கு வந்து சப்டைட்டில்ஸை வந்து நிறைய இடங்கள் வந்து இந்த ஃபக்குன்னு அவங்க யூஸ் பண்ணுற எல்லா வேர்டும் எடுத்துருவாங்க. இந்த ஃபக்குன்னு வேர்டை யூஸ் பண்ணுற வேர்டை நீங்கள் எடுத்ததுனால மட்டும் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தை என்ன வார்த்தை பேசுகிறாங்கன்னு புரியாதான் என்ன. ஸோ இதில் எவ்வளோ பெரிய ஹம்பக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய நடிப்பு நாடகத்தனம் மிக்க ஒரு தேசம் எதுனா அது நம்ம இந்திய தேசம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பிரேக் த ரூல்ஸ் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த படத்தோட இயக்குனர் டிகே வந்து அதை உடைச்சிருக்கான்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ரொமான்ஸ்னு வரும்பொழுது அதில் வந்து நிச்சயமாக அதில் ஒரு காமம் கலக்காமல் ஒரு ரொமான்ஸ் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா, அப்படி பேசிச்சுன்னா அது நிச்சயமாக அந்த படம் வந்து பொய் பேசுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த திரைப்படம் ரொமான்டிக்கோட காமத்தையும் காதலையும் டபுள் மீனிங் இந்த படத்தை வந்து பேசுது. ஸோ அதனால் அது இயல்பான ஒரு திரைப்படம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு ஆம்பளை பசங்க 4 பேர் சேர்ந்து பேசினா எப்படி பேசுவாங்க, ஒரு பொம்பளைங்க 4 பேர் பேசினா எப்படி பேசுவாங்க. ஸோ த கேர்ள்ஸ் டாக், த ஜென்ஸ் டாக் அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து டயலாக் வாய்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படம் வந்து ரொம்ப கேஷுவலாக முன்வைக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி கவலை வேண்டாம் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜீவா அண்ட் காஜல் அகர்வால் 2 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த நிலைக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக மாறுறாங்க. அதன் பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். ஆனால் திருமணத்தில் ஒரு பிரச்சனை காரணமாக இருவரும் பிரிந்து விடுகின்றார்கள். இப்பொழுது மறுமணத்திற்காக காஜல் அகர்வால் டிவோர்ஸ் கோரி அதில் கையெழுத்து பெறறதுக்காக ஜீவா கிட்ட மன்றாடுறாங்க. அந்த கையெழுத்தை அவர் வந்து போட்டு டிவோர்ஸை கொடுத்தாரா, இவங்க மறுமணம் வந்து புரிந்துக்கிற பாபி சிம்ஹாவோட அவங்க வந்து சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். ஜீவாவுக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கேஷுவலான டைலாக் டெலிவரியோடு வர்ற ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய படம் கரியரில் வந்து எனக்கு வந்து சிவா மனசில் சக்தி வந்து ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. ஸோ அந்த திரைப்படம் வந்து அதாவது என்ன சொன்ன ஒரு ரொம்ப ஒரு பக்கத்தில் ஒரு நெருக்கமான ஒரு லோக்கலான ஒரு பையனை பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம். பக்கா லோக்கலாகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு
ஒரு ஹை கிளாஸான ஒரு கேரக்டரையும் வந்து ஜீவா அதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. மிக முக்கியமாக அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டைலாக் வந்து ஆக்சுவலாக வந்து மயில்சாமி பேசுகிறப்ப அது வந்து சிலருக்கு சிரிப்பாக இருந்தாலும் கூட அந்த சீன் வந்து எனக்கு இன்னும் அது வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த சீனை எடுத்திருக்காங்க. ஏன்னா நல்லாவே டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சீனை பேசினா நிச்சயமாக எவ்வளோ சிரிச்சிருவோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சாலும் கூட மயில்சாமி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு அந்த சீனை வந்து பேச வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதில் வந்து ஜீவாவுடைய நடிப்பும் நல்லாயிருக்கு. ஸோ அந்த சீன் ஒன்று. அதே மாதிரி இன்னொரு சீனில் வந்து ஜீவா வந்து ரொம்ப நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் ஏன் சொன்னேன் அந்த லோக்கல் பாய் கேரக்டரில் ரொம்ப நல்லா பொருந்துறாருன்றது நான் எந்த இடத்துல சொன்னேன்னா, அவன் சொல்லுவான் அவன் வந்து ஹீரோ மாதிரியாக வந்து அவன் வந்து டேலண்ட்டாக பண்ணுறான் அப்படின்றது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப என்னடா ஏதாவது சண்டை கிண்டை போடுற சீனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா இல்லவே இல்லை. அவங்க அம்மா வந்து பிஸ்கட் சாப்பிட்டு அதான் மந்த்ரா வந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கவன் அந்த சீன் வந்து ரொம்ப அற்புதமான கம்போசிஷன் சொல்லுவேன். ஒரு டயலாக்லேயே வந்து ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மந்த்ராவை வந்து தில்ருபான மந்த்ராவை வந்து பார்க்க முடியுது. உடையாத வெண்ணிலா பிரியம் பிரியம் சாங் ரொம்ப அற்புதமான சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அதன் பிறகு அந்த பொண்ணை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அவங்க வந்து லேடியாக பொம்பளையாக இருக்கிறாங்க, ரைட். அதன் பிறகு பாபி சிம்ஹா அவர் வந்து அதே ரஜினியோட டயலாக்கை வந்து பிரதிபலித்த மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ், நடை, உடை எல்லாமே. பட் அவருடைய பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். காஜல் அகர்வால் அவங்க வந்து ஹாட். சில பேருக்கு மட்டும்தான் புடவை கட்டுறது வந்து ரொம்ப அற்புதமாக வந்து உடம்போடு ஒட்டி அது மாதிரி ஸ்ட்ரக்சர்டில் வந்து அது அழகாக நிற்கும். அந்த புடவை கொசுவம் எல்லாமே பக்காவாக நிற்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உடலமைப்பு காஜல் அகர்வாலுக்கு. இந்த படத்தில் அவங்க கட்டிட்டு வர நிறைய சாரீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க வந்து 2 இடத்துலையுமே அவங்க ஃபிட் ஆகிறாங்க. ஒன்று மாடர்ன் ட்ரெஸ் அண்ட் சாரீஸ் 2த்துலையுமே அவங்க வந்து கணக்கச்சிதமாக இருக்காங்க. மிக முக்கியமாக ஒரு சாங்கை வந்து அந்த ஒரு க்ரீன் சாங்கு, பேக்ரவுண்டு ஃபுல் க்ரீன், அதில் வந்து அவங்க புடவை ஃபுல்லாக வச்சு ஒரு மாதிரி கிளாமரஸாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஷாட்டு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாலசரவணன் அவருடைய பாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை விட வந்து மறுசலாக நின்று எப்படி வந்து வடிவேலை வந்து கொட்டிட்டு போவாங்களோ அது மாதிரி இதில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அதில் அதை எல்லாத்தையும் விட ஆர்ஜே பாலாஜி வந்து டேய் நான் உன் ஃப்ரெண்டு தானே, எல்லாரும் யார் அடிச்சிட்டாங்க எனக்கு ஆசையாக இருக்குன்னு பண்ணுறது ரொம்ப கேஷுவலாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்து இவங்களுடைய ராஜ்யம் தான் படத்தில் செம்ம ஜாலியாக இருக்குது. சுனைனா அவங்க வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மிகப்பெரிய கனமான ஒரு பாத்திரம் இல்லை என்றாலும் கூட இந்த கதையை நகர்த்துறதுக்கு அவங்க துணை புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆர்ஜே பாலாஜி வந்து நிறைய இடங்களில் வந்து டபுள் மீனிங்ஸ் வந்தாலும் கூட ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே டபுள் மீனிங் தெரியாத அளவுக்கு அதை வந்து அழகாக பேசியிருக்கிறாங்க. பட் ரசிக்கிற மாதிரி இருக்குது. சில டைலாக்ஸ் வந்து படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக வந்து அரவிந்த் தம்பி எழுந்துட்டான் குதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சுதாரிச்சுக்கிட்டு அரவிந்த் தம்பி எழுந்துட்டான் அப்படின்னு கத்துறது. அதன் பிறகு குழாயில் தண்ணி வரும்பொழுது பக்கெட்டை வைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில டைலாக்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப தேட்டரில் பயங்கரமாக சிரிச்சுட்டு நிறைய பேருக்கு அந்த டைலாக்ஸ்லாம் புரியாது. பட் இருந்தாலும் இட்ஸ் ஸோ நைஸ். ஓகே, எது எப்படி ஆகிலும் இந்த படத்தில் வர டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாயபுளாக இருந்ததுன்றதான் சொல்ல முடியும். நான் முன்னாடியே சொல்கிறேன், இந்த மாதிரியான படம் பார்க்காதவங்க தயவுசெய்து போயிட்டு வந்து குய்ய முறைன்னு கத்தாதீங்க. தான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரைட். இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோவாக நான் சொல்கிறது வந்து அபிநந்தன் ராமானுஜத்தை சொல்லுவேன். இவர் வந்து மலையாளத்தில் இவருடைய சினிமோகிராஃபியில் வந்த டார்வின் என்டே பரிணாமம் அந்த படம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிக முக்கியமாக அவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த வீட்டில் இருக்கும்பொழுது ஒரு லாங் ஷாட்டில் அந்த ஏரியாவுடைய ஒட்டுமொத்த ஏரியல் வியூவும் வந்து அழகான லைட்டிங்கில் அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட ரொம்ப கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம் ஃபுல்லுமே ஒரு மாதிரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து லாஸ்ட் வரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் கூட வந்து சோட போகாத அளவுக்கான கலர்ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க ஊட்டி குன்னூர் இதை வந்து பேக்ட்ராப்பாக எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பெங்களூர் அந்த கதை சொல்கிற இடமும் சரி, அது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ரொம்ப பெரிய இடம்னு நினைக்கிறேன் அது. ஸோ ரொம்ப நல்லா அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் வந்து லியோன் ஜேம்ஸ் அவருடைய 3 பாடல்கள் நல்லாயிருக்கு. அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் வர்ற 3 பாடல்கள் அது வந்து ரொம்ப சூப்பராக. இந்த ஆல்பம் இந்த படத்தோட ஆல்பத்தில் அந்த லாஸ்ட் 3 சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சோக சாங்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது. பேக்ரவுண்டு ஸ்கோர்ஸ் கூட ரொம்ப நல்லாவே இருந்தது. மிக முக்கியமாக காமெடி சீன்ஸில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்பொழுது பல்லிச்சிடும். இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஒரு வேளை அதை திரும்ப போட்டு, ஏன்னா பாலசரவணன் அடி வாங்குற சீன்ஸ்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய பாட்டு. ஸோ அதன் பிறகு எடிட்டர் வந்து TS சுரேஷ்.
ஸோ ஃபஸ்ட்டு குரூப் சாங், அந்த சாங்காக இருக்கட்டும், அதன் பிறகு வர எல்லா பாடல்களையும் சரி, எடிட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. நிறைய ஷார்ட் வந்து லவ்வபுளாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாதாரணமாக வந்து காஜல் அகர்வால் குனிஞ்சு வந்து ஒரு ஷூக்கு லேஸை வந்து கட்டுறதுலேருந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்க வந்து அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி அந்த காருக்கு முன்னாடி வந்து ஒரு ஜீப்பு பின்னாடி லைட்டிங் பண்ணிவிட்டு சைடில் எல்லாம் அந்த அந்த காட்டுகளில் இருக்கிற மரங்களுக்கெல்லாம் அழகாக லைட்டிங் பண்ணி அந்த இடமே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு இருந்தாங்க இந்த படத்தில். இந்த திரைப்படம் ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர் வகை திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து இளைஞர்களுக்கு மிக கவரும் என்பது என்னுடைய அனுமானம். இந்த திரைப்படம் சில பேருக்கு பிடிக்காமலும் போகலாம் இந்த படமும். ஏன்னா இந்த படத்தில் பெரிய புதுமையெல்லாம் கிடையாது. ஒரு ஜாலியான ஒரு சின்ன கதை, அதில் வந்து ஒரு ஜாலியான ஒரு கதையை சொல்லியிருக்காங்க, சின்னதாக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இன்னொன்று அவங்க அம்மா ஏன் விட்டுட்டு போனாங்கன்ற விஷயத்தை வந்து சொல்லாமல் விட்டுருவாங்கன்னு கூட நான் நினச்சேன். அதை வந்து ஒரு சென்டிமெண்ட் சீனில் கூட அதை வந்து அழகாக சேர்த்திருக்கிறாங்க. இந்த படத்தை டிகே வந்து ரொம்ப ஜாலியாக இயக்கியிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் ஜிப்பு போடும்பொழுது அது வந்து பிரச்சனையாகி அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான காட்சியே தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வருது. ஸோ இந்த அப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே மாறிக்கொண்டு வரும். இது கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கான ஒரு திரைப்படம் என்றால் மிக இல்லை. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.25. வேறு என்ன, இதுபோன்று உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை அனைத்து சினிமாவுடைய விமர்சனங்கள் இந்த தளத்தில் காண நீங்கள் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.